வணக்கம். சுவிஸ் நியூஸ் 7 செய்திகள். செய்தி தொகுப்பு ஜெராட். வரலாற்று திருப்புமுனை. வர்சாய் அரண்மனையில் ஈரானுடன் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் டொனால்ட் ட்ரம்ப். வேளாவரதனின் வேளா கிரெடிட். புதுப்பொழிவுடன் பிஜி பினான்ஸ். அவசர பண தேவையா? கவலை வேண்டாம். உதவிகரம் நீட்ட தயாராக இருக்கின்றார்கள் பிஜி பினான்ஸ். ஈழத்தமிழருக்கான குறைந்த வட்டியில் நிறைந்த சேவை. சுவிஸில் உள்ள 8 வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் ஒரே நிறுவனம் பிஜி பினான்ஸ் சூரிச். 5000 முதல் 2 லட்சம் பிராங்க் வரை கடன் வேண்டுமா? இன்றையுடன் நாடுங்கள். சுவிஸில் எங்கும் கண்டிராத குறைந்த வட்டியில். தொடர்புகளுக்கு 044612861 079173841. சர்வதேச அரசியல் அரங்கில் எவரும் எதிர்பாராத அதிரடி திருப்புமுனையாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் ஆகியோர் இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க அமைதி உடன்படிக்கையில் மின்னணு முறையில் கையெழுத்திட்டுள்ளனர். பிரான்சின் புகழ்பெற்ற வர்சாய் அரண்மனையில் பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரோனுடனான அதிகாரப்பூர்வ சந்திப்பிற்கு பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த தகவலை வெளியிட்டு உலகை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார். கடந்த பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் ஸ்டேலும் ஈரானுக்கு எதிராக தொடங்கிய கடுமையான போரினால் ஈரானிலும் லெபனானிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். உலக பொருளாதாரத்தை பெரிதும் உலுக்கிய இந்த உக்கிரமான மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இந்த தற்காலிக அமைதி ஒப்பந்தம் தற்போது எட்டப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி உலக கப்பல் போக்குவரத்திற்கு மிக முக்கியமாக விளங்கும் கோர்மோஸ் நீரிணை உடனடியாக திறந்துவிடப்படும் என்றும் ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை உடனடியாக முடிவுக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இம்முக்கிய உடன்படிக்கையை அதிகாரப்பூர்வமாக கொண்டாடுவதற்கும் அடுத்த கட்ட தொழில்நுட்ப குழுக்களின் ஆலோசனைகளை தொடங்கும் நாளை வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் ஒரு சிறப்பு நிகழ்வு நடைபெறவுள்ளது. இந்த உடன்படிக்கையின் முதன்மை விதிகளின்படி ஈரான் தனது வசம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் அளவை முழுமையாக குறைத்துக் கொள்ள ஒப்புக்கொண்டுள்ளது. சர்வதேச அணுசக்தி முகாமையின் நேரடி கண்காணிப்பில் அடுத்த 2 மாதங்களுக்குள் இந்த யுரேனிய குறைப்பு நடவடிக்கைகள் ஈரானிலேயே மேற்கொள்ளப்படும். இந்த அமைதி ஒப்பந்தத்தில் லெபனான் எல்லையில் நிலவி வரும் போர் பதற்றத்தை தணிப்பதற்கான விதிகளும் சேர்க்கப்பட்டுள்ளன. இதனை வரவேற்றுள்ள லெபனானின் ஹெஸ்பொல்லா அமைப்பின் பொதுச் செயலாளர் நைம் காசிம் இது ஈரானின் பிடிவாதத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்று குறிப்பிட்டுள்ளார். எனினும் லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் ஸ்டேலுடனான தங்களது நேரடி பேச்சுவார்த்தைகள் இந்த அமெரிக்க ஈரான் ஒப்பந்தத்தை சார்ந்தது அல்ல, அது தனித்தனிமை கொண்டது என்றும் தெளிவுபடுத்தினார். இறுதி ஒப்பந்தம் வெற்றிகரமாக நிறைவேறும் பொழுது போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஈரானின் மறுசீரமைப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்காக வளைகுடா நாடுகள் உள்ளிட்ட பிராந்திய கூட்டாளிகளின் ஒத்துழைப்போடு $300 பில்லியன் மதிப்பிலான மாபெரும் நிதியுதவியை வழங்க அமெரிக்கா வழிவகை செய்யும். அதேவேளை போர் சூழலுக்கு முந்தையதாக நிலவும் நிலைக்கு மாறாக கோர்மோஸ் நீரிணையை இனி கடந்து செல்லும் சர்வதேச கப்பல்களுக்கு போக்குவரத்து சேவைக்கான பிரத்யேக கட்டணத்தை வசூலிக்கப் போவதாக ஈரானிய முதன்மை பேச்சாளர் முகமது பாகர் கலீஃபாக் தெரிவித்துள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க அமைதி உடன்படிக்கையை பிரான்சில் கூடி விவாதிக்க G7 அமைப்பின் உறுப்பு நாடுகள் ஒருமனதாக வரவேற்றுள்ளன. ஈரானின் அணு ஆயுத பெருக்கத்தை தடுக்க இது ஒரு வரலாற்று வாய்ப்பு என்றும் அவர்கள் பாராட்டினர். இந்த அமைதி செய்தியின் எதிரொலியாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை கணிசமாக சரிவடைந்துள்ளது. உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை குறியீடான பிராண்ட் தரம் பேரல் ஒன்றுக்கு $1.47 குறைந்து $78.38 வர்த்தகமாகி வருகிறது. எமது விரிவான செய்திகளை www.swissnews7.com என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்.